ஐயா பிரதீப் ரங்கநாதன் விக்னேஷ் சிவன் என்ன திட்டம் திட்டி வச்சிருக்கீங்கன்னு சத்தியமா தெரியலையே. ஏன்னா எல்ஐகே லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த மூவிக்கான ஃபர்ஸ்ட் பஞ்ச் ஃபர்ஸ்ட் ட்ரெய்லரை அபிஷியலா ரிவீல் பண்ணிட்டாங்க. இந்த படத்தோட கதை புதுசா இருக்குங்க. அட நம்ம தமிழ் சினிமாக்கு இந்த மாதிரியான கதை ரொம்ப புதுசு. 2040 தான் நடக்குது. இப்ப இருக்கிற இந்த கரண்ட் ஜெனரேஷன்லயே ட்ரூ லவ் எல்லாம் கிடையாது. ட்ரூ லவ் ஒன்னே அழிஞ்சு போச்சு. அதுலயும் அந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்றதெல்லாம் சுத்தமா இல்ல, ஒட்டு மொத்தமா அழிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கோம். இப்ப எப்படின்னா 2040 நினைச்சு பாருங்க. அந்த டைம்ல இந்த ட்ரூ லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்லாம் நினைச்சு பார்க்க முடியுமா? அப்படி ஒன்று இருக்குமா அப்படின்ற இந்த கொஸ்டின் நம்ம அண்ணன் விக்னேஷ் சிவனுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோ அந்த டைம்ல ஒரு பையன் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்ல விழுறான். சோ அப்படிப்பட்ட ஒரு ஃபியூச்சர் டைம்லைன்ல நம்ம பையன் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்ல விழுந்து எப்படி அந்த பொண்ணை லவ் பண்றான், அங்க இருந்து என்னெல்லாம் நடக்குது அப்படின்றது தான் இந்த ஒரு எல்ஐகே லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த மூவியோட ஃபுல் பிளாட்டாவே இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். சத்தியமா இந்த ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த நீங்க இந்த ஒரு ட்ரெய்லர்ல கண்டிப்பா நோட் பண்ணிருக்க மாட்டீங்க. அது என்ன ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, இங்க நம்ம பிரதீப் ரங்கநாதன் தீமாவை பார்த்து லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்ல விழுந்துடுறாரு. இதுக்கப்புறம் எல்ஐகே அதாவது லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி மூலமா தான் தீமாக்கு ரிக்வெஸ்ட் அனுப்புறாரு. நீங்க பிரதீப் ரங்கநாதன் சொல்றதை கேட்டீங்களா? தீமாக்கு ரிக்வெஸ்ட் அனுப்பு அப்படின்ற மாதிரி இங்க நம்ம பிரதீப் தான் சொல்றாரு. லைக் ஓகே லைக் தீமாக்கு ரிக்வெஸ்ட் அனுப்பு. அது வந்து ரிக்வெஸ்ட்டை எது மூலமா அனுப்புறாருன்னு பாருங்க. அவர் கையில ஒரு சின்ன ரிங் இருக்கு. சோ அது மூலமா ஒரு ஹோலோகிராம் வந்துட்டு அதுல இருந்து எல்ஐகேவை ஆக்சஸ் பண்ணி அது மூலமா ரிக்வெஸ்ட் நம்ம தீமாக்கு அனுப்புறாரு. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா 2040 இவ்வளவு ஃபியூச்சரிஸ்டிக்காவா உலகம் மாறும் இல்லங்க. ஏன்னா இப்போ 2027க்கு நெருங்க போறோம். இன்னொரு 10 வருஷத்துல ஃபியூச்சரிஸ்டிக்கா நிறைய விஷயங்கள் எவால்வ் ஆகும். அதுக்கு இந்த அளவுக்கா ரிங் மூலமா ஹோலோகிராம் வர மாதிரியா? சத்தியமா எனக்கு ஐடியா இல்லைங்க. ரைட்டு, இந்த ட்ரெய்லரை பத்தி பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா ட்ரெய்லரோட லாஸ்ட்ல விண்டேஜ் அணியோட வைபான அக்கோ எனக்கு என்ன யாரும் இல்லையே சாங்க போட்டாரு பாருங்க. அணி சத்தியமா அன்எக்ஸ்பெக்டடுங்க. நண்பா உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம ஸ்கூல் படிக்கும் போது ஜாவா மொபைல்ல இந்த சாங்கை ஏத்தி ரிப்பீட் மோட்ல திரும்ப ஹெட்போன்ல போட்டு கேட்டுட்டு இருந்திருப்போம். இப்ப கூட என்ன இந்த சாங்கை பாட சொன்னீங்கன்னு வைங்களேன், அப்படியே பாடுவாங்க. அந்த அளவுக்கு இதே மைண்ட்ல ஃபுல்லா ஸ்டோர் ஆயிருக்கு. இந்த சாங்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஆப்ஷனே கொண்டு வந்தாங்க. அப்பெல்லாம் நமக்கு பிடிச்ச பொண்ணு நம்ம கிட்ட பேசலனாலே இந்த ஒரு சாங்கை தான் கண்டிப்பா ஸ்டேட்டஸ்ல போட்டு தெரிஞ்சிருப்போம். அந்த அளவுக்கு இந்த சாங் நிறைய பேரோட ஃபேவரட்டா இருந்திருக்கும். இந்த சாங்கை வச்சு உங்களுக்கு எதனா மெமரிஸ் இருந்துச்சுன்னா அதையும் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. எடுத்ததும் ட்ரெய்லரோட ஆரம்பத்துல இந்த பிரேம்ல எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கண்ணில் படுது மிஷன் இம்பாசிபிள் 14. அது மிஷன் இம்பாசிபிள்ல நம்ம யஷ் ஐயா விக்னேஷ் சிவன் ஐயா உங்களால தான் இப்படி எல்லாம் யோசிக்க முடியும். இதுலயே நிறைய ஃபியூச்சரிஸ்டிக்கான விஷயங்கள் இருக்குங்க. IPL 2040 நடக்க போகுது. லிட்டரலி 2040 எல்லாமே மாறிடுச்சு. இதுக்கு அடுத்த தான் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த ஒரு கம்பெனிக்கு முன்னாடி நின்று ரோபோட் அனிருத் வாசில பேசிக்கிட்டு இருக்கு. இங்க எல்லைகையை பொறுத்த வரைக்கும் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் ட்ரூ லவ் அப்படின்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் அழிஞ்சு போச்சு. ஆனா அப்படிப்பட்ட ஃபியூச்சரிஸ்டிக் டைம்ல அழிஞ்சு போன ஒண்ணு இங்க ஒருத்தன் இருக்குன்றான். அது வேற யாரும் கிடையாது, நம்ம பிரதீப் ரங்கநாதன். தலைமை வச்சிருக்க இந்த அம்பர்லா கவனிச்சிங்களா? ஸ்மார்ட் அம்பர்லாங்க. அதுல வெதர் கண்டிஷன் என்ன, மழை இன்னும் 5 நிமிஷத்துல நின்றுடும் அப்படின்ற மாதிரி அந்த விஷயங்கள்லாம் அந்த ஒரு அம்பர்லால தெரியுது. இங்கதான் தமிழ் டாக்ஸ்ல இருந்து நம்ம தீமா இறங்க. அந்த இடத்துல நோட் பண்ணி பாத்தீங்கன்னா இங்க 01 சைக்கிளிங், 02 டெக்ஸ்டிங், 03 ரன்னிங் அப்படின்ற மாதிரி கோடு போட்டிருக்கும். நீங்க டெக்ஸ்ட் பண்ணிட்டே நடந்தீங்கன்னா 02ல நடக்கணும். இல்ல வேகமா எங்கேயாவது ஓடுனீங்கன்னா 03ல ஓடணும். இல்ல சைக்கிளிங் பண்றீங்கன்னா 01ல சைக்கிளிங் பண்ணணும். ஆனா என்ன மாதிரியான கிரியேட்டிவிட்டினா இப்படி இந்த மாதிரியான யோசனை எல்லாம் உங்களுக்கு வருது? சீரியஸா இந்த ட்ரெய்லரோட ஒரு ஃப்ரேமும் பக்கா படமா ஃப்ரேமா பாருங்க ஜி அப்படின்ற மாதிரி தரமா இருக்குங்க. அப்படியே நம்ம தீமா கூட பிரதீப் ரங்கநாதன் நீங்க இருக்கிற இந்த ஃப்ரேமை கவனிச்சு பாத்தீங்கன்னா பின்னாடி தலைவர் 189. சீரியஸா வெறித்தனம்ல. என்னோட கேஸ் என்னன்னா தீமா இந்த மூவில ஒரு டான்ஸரா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஃப்ரேமை பாருங்க, டான்சிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம பிரதீப் ரங்கநாதன் பெட்ல இருக்கும்போது இங்க கவனிச்சு பாத்தீங்கன்னு வைங்களேன், ஸ்மார்ட் பாடி ஸ்கேனர் இருக்குங்க. இங்க நம்ம தீமா ஸ்மார்ட் ரிங் மூலமா சீட்டிங் டிடெக்டட் அப்படின்ற மாதிரி நம்ம பிரதீப்போட அந்த ஒரு ப்ரொஃபைல பாக்குறாங்க. ஆக்சுவலா இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம எல்லைக்கு இங்க லவ்வர்ஸா இருக்கணும், கப்பல்ஸ் இவங்க எல்லாத்தையுமே கவனிச்சிட்டு இருக்கானுங்க. இங்க இந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனியோட வேலையே என்னன்னா உங்க லவ் இன்சூரன்ஸ் பண்ணுங்க, அது எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும். நாங்க உங்க லவ்க்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் வரவிட மாட்டோம், உங்க லவ் சிறப்பா இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுப்போம் அப்படின்ற மாதிரியான அந்த வேலையை தான் இங்க எல்லைக்கு பாக்குறானுங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு இந்த ஷாட்ல பாத்தீங்கன்னா இங்க நம்ம தீமா பிரதீப் கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்த ஃப்ரேமே பாத்தீங்கன்னு வைங்களேன், நம்ம தீமா கையில டிரான்ஸ்பரண்டான மொபைல் இருக்கு. இங்க நம்ம பிரதீப் நிக்கிறாரு. பட் இதுல சம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே என்னன்னா அவங்க ரெண்டு பேரும் மெட்ரோ ட்ரெயின்குள்ள இருக்காங்க. இங்க நம்ம தீமா சொல்றது கேட்டீங்கன்னா இப்ப நம்ம எவல்யூஷன் ஷிப்ல இருக்கோம். டெக்ஸேஷன் ஷிப், காஃபிங், டெலூஷன் ஷிப், பிரெட் கிராம்பிங், பிரென்ச்சிங், நானோ ஷிப் இதெல்லாம் தேவையே கிடையாது. அதை விட பியூரான ரிலேஷன்ஷிப் தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா பாவீங்களா, இல்ல ஒரு சில ஷிப் தானடா நம்ம இப்ப கேள்விப்பட்டிருக்கோம். ஒருவேளை ஃபியூச்சர்ல எத்தனை ஷிப்லாம் வந்துடும் நினைக்கிறேங்க. அதே மாதிரி இந்த ஃப்ரேமை பாருங்க, ஃப்ரேம் பாருங்க ஜி, ஹாலிவுட் அப்படியே கோலிவுடா மாத்தி வச்சிங்க பாத்தீங்களா? சத்தியமா சான்ஸே இல்லைங்க.
அல்டிமேட். இதுலயும் செம கிரியேட்டிவிட்டியான ஒரு விஷயம் என்னன்னா, இங்க ரோபோட் கிட்ட அங்க இருக்க மக்கள் எல்லாம் இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க இன்டர்வியூ பண்ற மைக்க பாருங்களேன், டிரான்ஸ்பரண்டா இருக்கு, கேமரா கூட பயங்கர டிஃபரெண்டா இருக்குங்க. இத்தனை ஷிப் இருக்கு அப்படின்றதே தெரியாத ஒருத்தன் இந்த ஜெனரேஷன் லெவல்ல ஜெயிச்சிட முடியுமா? எங்க அண்ணன் சூரியன் தான் விட்டுருவாரா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ரோபோட் இங்க சொல்லுது. இங்க தான் நம்ம எஸ்டி சூர்யாக்கான இன்ட்ரோ. எனக்கு தெரிஞ்சு இவர் தான் அந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கான அந்த ஒரு ஓனரா இருப்பாருன்னு நினைக்கிறாங்க. இவர் தான் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனியை வச்சு லவ்வர்ஸ் கடையில லவ் இன்சூரன்ஸ் பண்ணி எந்த ஒரு கம்பெனியை நடத்திட்டு இருக்காரு. பட் இந்த ஃப்ரேம்ல நோட் பண்ணி பாருங்களேன், தலைவனுக்கு இரும்பு கையெல்லாம் இருக்குங்க. ரோபாட்டிக் கையை வச்சு ஒரு ரோபோட்டோட மண்டையவே அடிச்சு பறக்க விட்டாரு. அதே மாதிரி இந்த ஃப்ரேம்ல தலைவன் மைக் எல்லாம் கழுத்துல செயினா போட்டிருக்காரு. பிரதீப் சுத்தி நிக்கிறவங்க எல்லாருமே டிரான்ஸ்பரண்ட் மொபைல் தான் வச்சிருக்காங்க. அது கூடவே பிரதீப்போட கையில பாருங்களேன் ஒரு டிஃபரெண்டான வாட்ச் ஒன்று கட்டிருக்காரு. உன்னால ஏன் இதை கூட புடுங்க முடியாதுடா, உன்னால முடிஞ்சது பாத்துக்க அப்படின்ற மாதிரி தான் இங்க நம்ம பிரதீப் எஸ்டி சூர்யா கிட்ட சைன் காட்டுறாரு. அதுக்கு எஸ்டி சூர்யா பாத்துக்கலாம்டா, என்ன தாண்டி நீ இப்படி தீமா கூட சேர்ற அப்படின்னு நானும் பாத்துறேன் அப்படின்ற மாதிரி ஒரு லுக்க தான் இங்க நம்ம பிரதீப்பை பார்த்து விடுறாரு. எங்க பிரதீப்போட ஃப்ரெண்டு இதெல்லாம் தாண்டி இப்போ ஆள் கூட சேர போற அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு பிரதீப் இவ்வளவு பண்ண தெரிஞ்ச அந்த ஒரு யூனிவர்ஸ்க்கு எங்களை ஒண்ணு சேர்க்கிறது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது, அதையும் பண்ண தெரியும் அப்படின்ற மாதிரி தான் இங்க நம்ம பிரதீப் சொல்லிட்டு இருக்காரு. இங்க இது எத்தனை பேருங்க பாத்தீங்க? ராஜீவ் காந்தி கவர்மெண்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் கிரியேட்டிவிட்டி லெவல் பீக்குங்க. சத்தியமா ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்தே நம்ம தலைவர் பிரதீப் ரங்கநாதனோட அந்த டியூக் மூவியா இருக்கட்டும், இந்த ஒரு இல்லைக்கு ரெண்டுமே தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா ஃபேன்ஸுக்கு அது எப்படி ரெண்டு படமும் ஒரே நேரத்தில் வரும் அப்படிலாம் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஏன் நான் கூட அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் இந்த ஒரு எல்லைக்கான ஃபர்ஸ்ட் பஞ்ச் இது மூலமா அக்டோபர் 17 தான் எல்லைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஒரு பக்கம் டியூக்குமே ஃபர்ஸ்ட் கியரை போட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ட்ரெய்லர் அண்ட் டீசர் இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு சீக்கிரமே ரிலீஸ் ஆயிடுங்க. பட் இப்போ இந்த ரெண்டு மூவியுமே தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு டியூக் மூவியை பத்தி இந்த ஒரு ஐடியாவுமே இல்லைங்க சத்தியமா. பட் இந்த ஒரு ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் ஃபுல் ஃபோக்கஸ் இவன் மேல இறங்கிருச்சு. சீரியஸா இந்த மூவி வர்றதுக்கு முன்னாடி எல்லைகள் என்ன பெருசா காட்டிட போறாங்க, அரைச்சமாவை தான் அரைக்க போறாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த ட்ரெய்லர் பாக்குறப்போ எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க. சோ இந்த மாதிரியான ஒரு பிளாட் நம்ம தமிழ் சினிமாக்கு ரொம்ப புதுசு. இந்த மாதிரியான கான்செப்டை யோசிச்சு தன்னோட விஷயம் அப்படியே படமா கொடுக்கறதுன்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு வேலை. ஆர்ட் டீம் எல்லாம் படம் பயங்கரமா ஒர்க் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஃப்ரேம் பார்க்கும்போதும் ஃப்ரேம் பாருங்க ஜி அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரேமும் பக்காவா இருக்கு. ட்ரெய்லருக்காக இந்த மாதிரி கட் பண்ணாங்களா இல்ல மூவி எப்படி இருக்குமா அப்படின்றது சத்தியமா ஐடியா இல்லைங்க. பட் மூவி ஃபுல்லாவே இந்த மாதிரி ஒரு ஃப்ரேமா நம்மள பயங்கரமா ஆச்சரியப்படுத்துச்சுன்னா அதுவுமே உண்மையா பக்காவா இருக்கும். இந்த மூவிக்கு நம்ம அனிருத்தோட பிஜிஎம்ஸ் அண்ட் மியூசிக் ஆல்ரெடி பயங்கர ஹிட்டுங்க. இப்போ அது இந்த ட்ரெய்லரோட பிளெண்ட் பண்ணி பார்க்கும்போது அது இன்னுமே பக்காவா பயங்கர வைபா இருக்கு. அதே மாதிரி இந்த ஒரு விஷயத்தை நான் மென்ஷன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ட்ரெய்லரை லேட்டரா பார்க்கும்போது தான் நோட் பண்ணேன். இங்க ஒரு ரோபோட் நிக்குது பாருங்க, அதுவே கொடை பிடிச்சிக்கிட்டு ஃபிளவர் வித் நிக்குது. ரேட்டிங் அந்த படம் எப்படி இருக்கோ இல்லையோ எனக்கு அதெல்லாம் மேட்டரே கிடையாது. அந்த எனக்கு என்ன யாரும் இல்லையே அந்த சாங் தியேட்டர்ல கேட்கறதுக்காவது நான் அந்த படத்துக்கு போகணும் அப்படின்றத முடிவு பண்ணிட்டேங்க. ஒரு ஃப்ரேமையும் அவ்வளவு கிரியேட்டிவிட்டியா யோசிச்சு பக்காவா படமா எடுத்துட்டு வந்திருக்காரு நம்ம விக்னேஷ் சிவன். இந்த எனக்கு என்ன யாரும் இல்லையே சாங் எல்லாம் மூவில கேட்போம்னு சத்தியமா எக்ஸ்பெக்ட் பண்ணல. வேற லெவல்ல இருக்குங்க. ஒரு ஃப்ரேமையும் அவ்வளவு கிரியேட்டிவிட்டியா பக்காவா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ட்ரெய்லர் பார்த்த வைபு. உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த ட்ரெய்லர் பத்தினா உங்களோட தாட்ஸை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த வீடியோவும் கேங்ல இருக்க நம்ம பிரதீப்போட ஃபேன்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தமிழ் சினிமா கண்டென்ட்ல பார்க்கலாம். இப்ப கிளம்புறேன். டாடா.